கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு கூட கர்த்தருடைய சமூகத்துல ஒரு நாள் கடந்த வாரத்தை பார்த்தோம். ஜெபம் எப்படி மாறுறது? நான் திரும்பி போயிட்டேன். உண்மைதான். நான் பண்ணிட்டேன், நான் திரும்பி போயிட்டேன். நான் திரும்பிட்டேன், கொஞ்சம் தேவனோட திரும்பிட்டேன். சொல்றோம். நீங்க அந்த ஒரு பாட்டு கூட பாடிப்பீங்கல்ல, பாட்டு கூட பாடிருக்கோம். என்ன பாட்டு? ஒரு பாடிப்பாரு மாஸ்டர்ல. அந்த பாட்டுல கூட அவர் அதுவுமே திருமணம் பாடுறாரு. என்ன பாட்டு? இன்னும் அந்த பாட்டுக்குள்ள இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என்னப்பாவின் நன்மை நான் என்ன சொல்ல, இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என்னப்பாவின் நன்மை நான் என்ன சொல்ல, என்ன சொல்ல. இப்ப என்னன்னா, ஏன்னா அவனையா அவன் சொல்றாரு, நான் இன்னும் என் மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிற ஆண்டவர், இன்னும் ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். தேவன கருவில நம்ம அழைத்த நாட்களில், இந்த விசுவாசம் அழைத்த நாட்கள், இந்த கருவி ஜெபம் ஆராத ஒன்றுமே இன்னைக்கு இல்ல. ஆனாலும் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு? இன்னும் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார். இல்லையா? உண்மைதானே? எத்தனை எல்லாருமே நம்பிக்கை வைத்திருக்கிறார். என்ன நம்பிக்கை? ஏதோ கர்த்தர்களை கொண்டு செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்ல ஒரு காரியம், தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஊழியத்தை செய்திருக்க முன்னே கர்த்தர் வைத்திருக்கிறார். இல்லையா? அப்ப ஏதோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ வந்து ஆராய்ச்சி தேவமான போட அவ்வளவுதான். நான் கிறிஸ்துவ இருக்கிறப்ப கிறிஸ்துவன இருப்பதல்ல, கிறிஸ்து உனக்கு இருப்பதுதான் முக்கியம். இல்லையா? அப்ப சொன்னார், அது பாடாது, தடமாறி போன போது பின்தொடர்ந்தேரே, நான் பாவ சேற்றில் விழுந்த போது தூக்கி எடுத்தேரே, கரப்பிடித்த உண்மை நான் உதறி தள்ளினேன், உலக இன்பம் கண்டு நான் தடுமாறினேன், இந்த உலக இன்பம் கண்டு நான் தடமாறினேன், இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என்னப்பாவில் நன்மை நான் என்ன சொல்ல, என்ன சொல்ல. அல்லேலூயா. இன்னும் என்ன ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். இன்னும் தேவ சமூகம் எதையும் செய்ய நம்புறார். நான் இவ்வளவு துணிகரமான காரன், நான் பாவத்துல சாமத்தை உழந்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் அவர் கர்த்தர் மீண்டும் திருப்புவதற்கு அவர் பிரயாசப்படுகிறார் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. இன்னொரு வரி கூட அது ரொம்ப காரியம் இருக்கும். மாம்சை பொருளாசை என்னை துரத்தவே, லோத்தின் மனைவி போல நானும் திரும்பி பார்த்தேனே, மாம்சை பொருளாசை என்னை துரத்தவே, லோத்தின் மனைவி போல நானும் திரும்பி பார்த்தேனே, துளி விஷத்தை மனம் புனதனும் மனதுக்குள்ள அனுமதிக்கவே, முற்பதற்குள்ள விளப்பயராய் தடுமாறினேன். பேசுறாங்க. ஒரு துளி விஷம் மனசுல போயிடுச்சுன்னா அந்த விஷத்தை வெளியெடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுது. இல்லையா? அது விஷத்தை வெளியெடுக்கணும். துளி விஷம் உள்ள போயிடுச்சு, தேவனுக்கு விரோதமா இருக்காது, பாவமா இருக்குது, கசப்பா இருக்குது, வயிறாக்க இருக்கலாம். அந்த துளி விஷத்தை வெளியெடுக்கணும். உன்னை கூட என்னை கூட என்ன கலங்கள் வந்துருமா? வராது. அதுக்கு ஒரு வழி நம்ம பார்த்தோம், ஜெபம். அல்லேலூயா. ஜெபத்தால் மட்டும்தான் கர்த்தர். நீங்க ஒரு பாட்டு கூட பாடணும் இல்லையா? என்ன சொல்ற? உன்னத ஆவி உனக்கு வரும்போது என்ன பண்றோம்னா மருவம் பண்ணுகிறோம். சோ மருவம் பட வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் நானும் தேவ சன்னிதானத்தை பாதனது காத்திருக்கும் பொழுதுதான் மருவப்படுத்தப்படுகிறோம். தேவன் ஆவி நமக்கு வரும் பொழுது புதிய ஆவி உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள், புதிய இருந்து உண்டு பண்ணிக்கொள், ஏறி மறைக்க வேண்டும் என்று சொல்லி எஸ்ஐகள் 18:39 வாசிக்கிறோம். எஸ்ஐகள் சொல்லும் பொழுது சொன்னாரு, நீங்க நேற்று நாங்க பார்த்தோம், எஸ்ஐகள் 11 வாசிக்கிறது. என்ன வாசித்தோம்? 11:19. அது வாசிக்கிறேன். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன். புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு?
புதிய இருதயம், புதிய ஆவி, கல்லறை உடைக்கப்பட்டு புதிய ஆவி கத்து கொடுக்கிறார். புதிய ஆவி எப்ப கொடுப்பாரு? எப்ப கொடுப்பாரு? நீங்க நம்மளும் வாசத்து போயிட்டானோ நான் உட்காந்து ஜெபம் பண்ண இல்ல. ஆண்டவர் சமூகத்தில் உன்னை ஊற்றும் பொழுது நம்ம சொன்னோம், கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 62 சொல்லும் பொழுது கர்த்தர் பேசினார். ஒரு என்ன கர்த்தர் ஒரு முறை பேசினார், 2 முறை கேட்டிருக்கிறேன். வல்லமையின் தேவனுடைய அல்லேலூயா. இந்த வல்லமையை கிருபை இருந்ததாதான் தேவ ஜனமே தேவ குடும்பங்களை மாற்ற முடியும். ஒரு மாற்றத்தை கொடுக்க மீண்டும் தேவ சொல்ல கடந்து வர உங்களுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் விரும்புகிறார், நம்ம இவ்வளவு பாவம் இவ்வளவு கடிகரமான காரியம் செய்திருந்தா கூட தேவனாய கத்து இன்னும் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து, இன்னும் தேவனாய கத்து கிருபை கொடுத்து தேவசனம் வைத்ததற்கு காரணம் என்ன? உங்களை கத்தை பலப்படுத்தி ஏதோ காரியம் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. ஏதோ காரியம் செய்ய விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம கடந்த நாட்கள் பார்த்தோம். அப்ப இந்த ஜெபம் என்பது ஏதோ விடுதலைக்காக, சுகத்துக்காக, நோய்க்காக அப்படி ஜெபம் அல்ல. தேவசனம் திரும்புவதற்கான ஜெபம். அல்லேலூயா. என்னை திருப்பிக் கொள்ளுகிற ஜெபம். ஆனால் மீண்டும் அந்த பழைய ஸ்தானத்தை நிறுத்து காண்டவரே, அந்த பழைய எனக்கு கிருபை கொண்டு காண்டவரே, எழுந்து போன கிருபைகளை, எழுந்து போன வரவை, எழுந்து போன ஜெபங்களை, எழுந்து போன உபவாசங்களை கொடுங்க என்று சொல்லி ஜெபிக்கிற அனுபவத்தை நம்ம வந்து கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த ஜெபம் தான் நீங்க சொல்ல போறேன். அல்லேலூயா. 2 வாரங்கள் தான் சொல்றோம். இன்னைக்கு கூட ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 85 அதிகாரம் 1-8 வரை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 85 1-8. கர்த்தாவே உமது தேசத்தில் பிரிய வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உங்கள் ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர் பாவத்தை எல்லாம் மூடினீர். உங்கள் உக்கிரத்தை அடக்கிக் கொண்டு எங்கள் ரட்சிப்பின் தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ, உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவனை விழும்படி கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களை மதிக்கீட்டுக்கு திரும்பாதிருப்பார்கள். அல்லேலூயா. திரும்பவும் மதிகேற்றம் திரும்ப சொன்னா என்ன பண்ணணுமா? கர்த்தர் நம்ம திருப்பி கொள்ளணும். யார் மேல வாசிங்க? அந்த வசனம் மேல 85 மேல நம்ம தலை கட்டுறது. அதை வாசிங்க. கோராகின் புத்திரில் உள்ள ராகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இது யார்? இந்த கோராக்கில் உங்களுக்கு நம்ம தொடர்ந்து வாசித்து வருகிறோம். நீங்க ஆன்லைன்ல நம்ம இருந்தீங்கன்னா டெய்லியும் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். நீங்க நம்ம என்னாகும் 16 வந்துருக்குமா? 17 வந்துருக்கிறோம். பேசுகிறோம். ஆதியம் தொடங்கி என்ன 17 வரை 3 நாளைக்கு 2 அதிகாரங்கள் வாசித்து அதில் சில கொஸ்டின் நம்ம எடுத்து நம்ம அப்படி பார்த்து வரோம். இந்த கோராகி புத்திரருக்கு அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஏன் இந்த கஷ்டம்? கோராகி புத்திரர் வசனம் சொல்லுது, அப்படி லேவி கோத்திரக்காரங்க. யாரால? லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்து வேலை என்ன? சுமசுமத்த வேலை. உங்களுக்கு எல்லாரும் தெரியும். லேவியோட வேலைய இந்த கோராக்கி புத்திரர்கள் இழந்து போயிட்டாங்க. ஏன் கேட்கிறாங்க? அவர் சொன்னாரு, கர்த்தாவே உங்கள் தேசத்தின் பிரிய வைத்து யாக்கோபு சிறையிருப்பை திருப்பினீங்க. யாக்கோபு சிறையிருப்பை திருப்பினீங்க. உன் தேசத்தின் ஜனம் நடுவில் வைக்க யாக்கோபு திருப்பிட்டீங்க. ஏன்னா எகிப்து ஜனங்கள் எங்க வந்துட்டாங்க? அவங்க இப்ப கானான் தேசம் வந்துருக்கிறாங்க. பாதி வந்துட்டாங்க. அப்ப என்ன சொல்ற? அப்படி திருப்பினீங்க, அதெல்லாம் உண்மைதான். அடுத்தது சொல்றாரு, உங்கள் ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர் பாவத்தையெல்லாம் முடித்தீங்க. எல்லாரும் பாவத்தை முடித்தீங்க. நம்ம பார்த்திருக்கிறோம். மோசே கெஞ்சி பிரார்த்தித்த பொழுது தேவனாய கர்த்தர் அவர் பவர் எல்லாம் செய்த பாவங்களை கர்த்தர் மன்னிச்சிட்டார் இல்லையா? மோசே ஜெபித்த பொழுது அவங்க ஜனங்கள் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னிச்சிட்டார். அது சொல்றாங்க, ஜெபித்து வச்சுட்டீங்க. உங்கள் உக்கிரத்தை எல்லாம் அடைக்கொண்டு உங்கள் கோபத்திலே எரிச்சல் விட திருப்பி உங்கள் கர்த்தர் அக்னியின் தேவன், பயங்க எரிச்சல் தேவன், அழித்து போடுவார். அவரோட சமந்து போய் எல்லாம் செத்து போனான். அதெல்லாம் கூட மூடிட்டு இந்த ஜனங்களை திருப்பி கூட அழைத்து கொண்டு வந்துட்டீங்க. அதெல்லாம் ஆண்டவன் எப்படி சொல்றாரு பாருங்க. கோராக்கு புத்திரன் ஏன் இந்த கோராக்கு புத்திரன் சொல்லி எதுக்கு இப்படி அந்த பிரச்சனை வந்து நான் சொல்றேன். இப்ப இங்க கேட்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்றைக்கு எங்களுக்கு கோபம் இருப்பீரோ தலைமுறை தலைமுறை தோறும்
தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுகிறோம். தேவப்படி இந்த கேள்வி உனக்குள்ள வருது இல்லவா? எனக்கு ஆண்டு என்னைக்கு இந்த பிரச்சனை தானா, என்னைக்கு இந்த போராட்டம் தானா, கர்த்தர் விடுதலை கொடுக்க மாட்டாரா, கர்த்தர் ஆஸ்வதிக்க மாட்டாரா, என் தேவன் சந்திக்கப்படாதா, நான் உயர்த்தப்பட மாட்டேனா என்ற சந்தேகம் உங்களுக்குள் எப்பொழுதும் மூடிக்கொண்டிருக்க இல்லையா? ஒரு ஊழியர்களும் சரி, சபையான குடும்பம் சரி, உனக்கு ஒரு தாகம் உனக்கு இருந்து கொண்டு இருக்கும். அது ஒரு வழி. போராட்டம் பற்றி சொன்னது கூட ஆண்டு சொல்லுகிறார். வசனம் சொல்லுது, 6ஆம் வசனம் வாசிக்கிறார். 6ஆம் வசனம், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. திரும்ப உயிர்ப்பிப்பது என்பது அவசியமான ஒரு ஒன்று. அவங்க என்ன எதுக்கு உயிர்ப்பிக்க சொல்றாங்க? இந்த மாதிரி எதுக்கு உயிர்ப்பிக்க சொல்றாங்க? மீண்டும் எதுக்கு உயிர்ப்பிக்க சொல்றாங்க? அவங்க சொல்லுங்க, மீண்டும் எதுக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே? அவங்களுக்கு என்ன இல்லையா? திருமாசிங்க அதே, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. என்ன சொல்றாங்க? இன்னைக்கு என்ன இல்லை அவங்களுக்கு? என்ன இல்லையா? மகிழ்ச்சி இல்ல. தேவன் ஆராதிக்கப்பட மகிழ்ச்சி இருக்கணும். தேவனை துதிக்கிற மகிழ்ச்சி இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, தேவனை உபாகத்தை வாசிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிற இருதயம் மகிழும் என்பதாக. தேவன் ஆராதிக்கிற குடும்பத்திற்கு, தேவனை துதிக்கிற பிள்ளைக்கு ஒரு மகிழ்ச்சி உணர்ந்து இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா துக்கத்தை மாற்றுகிறவர், எல்லாருடைய அவமானங்களை மாற்றுகிற கர்த்தர். அவர் சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். அந்த மகிழ்ச்சி உணர்வு இருக்கணும். ஆனா கோராக்கிற்கு என்னதான் சபை உட்கார்ந்தாலும் சரி, என்னதான் நின்றா சரி, அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவரில் மகிழ்ச்சி நீங்களான ஒரு மகிழ்ச்சி இல்லை. தேவனை ஆராதிக்க ஒரு மகிழ்ச்சி இல்லை என்று அறிந்து கொண்டார்கள். பேசர் கோராக்கிற்கு நமக்கு இன்னைக்கு அது மாதிரி என்ன இருக்குதா? நீங்க ஒரு சிந்தனை வருதா? தேவனாதபடி மகிழ்ச்சியை வேணும் சொல்லி போன வாழ்க்கை நீங்க பார்க்கணும். தேவனுக்கு வேணாம். கர்த்தரை ஆராதிக்கிறது காட்டில வேற மகிழ்ச்சி இருக்குது. சண்டே ஆராதனை காட்டில பெரிய உலகத்தில் மகிழ்ச்சி இருக்குது. ஒரு சந்தோஷம் இருக்குது. வேலை கூட பணம் வரும், காசு வரும், மகிழ்ச்சி இருக்குது. ஓடி நாட்களை அறிந்திருக்கிறீங்க நீங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தருடைய ஜனங்களை குடும்பங்களை சொல்கிற தேவனை விட்டு போறது மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச காலம் இல்ல, கொஞ்ச நேரம், ஒரு சில மணித்துறைகள் தான். அந்த மகிழ்ச்சிக்கு அப்படி ஆப்போசிட்டான பெரிய துக்கத்தை நீங்க பார்த்திருக்க முடியும். அல்லேலூயா. ஆனா சொல்லுகிற 9 ஜனங்கள் கோராகின் சொன்ன 9 ஜனங்கள் லேவி கோத்திரத்துக்கு வந்தவங்க. சோத்திரம். லேவி கோத்திரம் ஜனங்களே கர்த்தர் சொன்னாரு, நீங்க இருந்து வாசிப்பீங்க, நீங்க கொஸ்டின் ஆன்சர் பார்த்து தெரியும். லேவியர்கள் கர்த்தருடைய வசனம் இருக்கும். வசனம் வச்சிருக்கீங்களா? நம்ம கொஸ்டின்ல லேவியர்கள் யாருடையவனா? தேவனுடையவர்கள். அவங்க என்னுடைய ஜனமா இருக்கிறாங்க சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப லேவி புத்திரர்கள் லேவியர்களும் யாரோட ஜனங்கள்? தேவனுடையவர்கள். தேவனுடைய என்ன இன்னைக்கு மகிழ்ச்சி இல்ல. இப்ப நீங்க நான் சொல்றோம், ஆண்டவரே உங்களுடைய ஜனம் தாங்க, ஆண்டவரே உங்களுடைய குடும்பம், ஆண்டவரே உங்களுடைய பிள்ளை, ஆண்டவரே. ஆனாலும் என்ன இல்ல? மகிழ்ச்சி இல்ல. ஆண்டவரே நீங்க நம்ம கேட்க வேண்டிய ஆண்டவரான தேவன் ஜனம தேவ பிள்ளைகளை உலகத்தில் இருக்கிற காட்டிலும் இருக்கிற பெரியவர். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்க தேவச்சனம், தேவ குடும்பம், கர்த்தர் உலகங்களுக்கு ஜனத்தை கேட்கிறார். நான் அடிக்க நேரம் கூட சொன்னேன், ஒரு கர்த்தருடைய குடும்பங்களே, உங்களுக்கு எனக்கு ஒரு என்ன தெரியுமா, ஒரு தைரியம் இருக்குது. என்ன தைரியம் சொல்லுங்க? என்ன தைரியம்? என்ன செஞ்சு என்ன காரியங்கள், எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் சரி, எப்பேற்பட்ட போராட்டங்களும் சரி, கர்த்தர் நிச்சயமாக மாற்றத்தை கொடுப்பார். நம்பிக்கை இருக்குதா? எவ்வளவு பெரிய பிரச்சனை கட்டும் இல்லை, கர்த்தர் பார்த்துருவாங்க, கர்த்தர் நடத்துவாங்க, கர்த்தர் உயர்த்துவாங்க, கர்த்தரை பாதுகாப்பார்கள், போஷிப்பார்கள், தேற்றுவார்கள், ஆற்றுவார்கள். காரணம் வசனம் சொல்லுது, என்னை பூர்ணமா நம்பினபடினால். அல்லேலூயா. நீ பூர்ணமா நம்பினபடி. டாக்டர் சொல்லிட்டான், இந்த வியாதி இப்படி வந்துச்சு, இந்த போன வந்து இவ்வளவு நடக்க ஆகாத முடியாது சொல்லுவான். ஆனா வசனம் சொல்லுது, என்னை பூர்ணமா நம்பினபடினால் உன் ஆத்துமை கொடுத்து கொள்ளை கொள்ளப்படுவார். அல்லேலூயா. உன் ஆத்துமாவை மீண்டும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஏதோ வெறும் வார்த்தைக்காக அல்ல, வார்த்தை ஜானங்களுக்காக பேசுவதில்லை. வானாதி வானத்தை உண்டான சர்வலம் தேவன் உன் ஆமைகளை உருவாக்க கர்த்தர முடியும், வார்த்தையை குணமாக்க முடியும், உயிர்ப்பிக்க வல்லவர் தேவனாய் கர்த்தர் முடியும். அதனால கோராகிபத்திலே ஆண்டவர் உங்கள் மகிழ்ந்திருக்கும்படி, உங்கள் ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படி நீங்கள் உயிர்ப்பிக்கிறான். தேவனே ஸ்தோத்திரம். உங்கள் ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படி நீங்களே திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. எங்களுக்கு மகிழ்ச்சி நீங்களாக ஒரு மகிழ்ச்சி இல்ல ஆண்டவரே, தேவனால ஒரு மகிழ்ச்சிகளுக்கு இல்லை ஆண்டவரை பார்த்துட்டோம். இந்த மகிழ்ச்சிகளுக்கு தாங்குடி இல்லை ஆண்டவரே. கர்த்தருடைய குடும்பங்களே,
தேவன் இல்லாத மகிழ்ச்சி கொஞ்ச நாட்கள் அப்படியே மங்கி விடும். நமக்கு தெரியாத பிசாசு கொண்டு போயிடுவான். நம்ம அப்படியே கொஞ்சமாக சிறிதாக அவன் அப்படியே அடுவடமாக பிளந்து உனக்குள்ள பாதி வந்துடுவான். உனக்குள்ள பாதி வரும் பொழுது உனக்கு சிந்தனை வரும், தெய்வம் அதுவா இதுவா, அப்படியா இப்படி, எது மெய் எது பொய் என்று சிந்திக்க ஆரம்பிப்பேன். தேவ பிள்ளைகளே, தேவன் ஆராதிக்கிற குடும்பங்களே ஒரு காரியம், அவருடைய மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறோம். அதனால சங்கீதம் 100 வாசிக்கிறோம். சங்கீதம் 100 என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 100 என்ன வாசிங்க? சங்கீதம் 100. பூமியின் குடிகளே எல்லாரும் கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட சன்னதி கொண்டு வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் உங்கள் ஜனங்களும் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறார். மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும். மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்கணும். எப்படிங்க? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி கொண்டு வாங்க. தேவனை ஆராதிக்கும் துக்கத்தோட இல்ல, ஆனந்த சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் வேற. எப்ப பார்த்தாலும் ஐயோ ஜனங்களுக்கு வசனம் சொல்லுது, நான் சொல்லல, கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து என்ன வருமா? தேவனுடைய மகிமை வரும், எழுப்பும். கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து என்ன வருது? கோபம் எழுப்புது. இல்லையா? தேவ சன்னிதானம் எழுப்பின கோபம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனை பேரு 7000 எத்தனை பேர் பார்க்கலாது? எத்தனை பேர் கரெக்டா சொல்லலாம்? என்ன ஒரு வசனம் இருக்குல்ல, பேசலாம். எத்தனை பேர் செத்தா பார்க்கலாமா? கரெக்டா சொல்லுங்க. அந்த வாதையினால 14,700 பேர். 47 அவசரம் பாருங்களேன். 16:48 வாசிங்க. 16:48 செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கும் நறுக்கு நின்றார். 49 14,700 பேர். எத்தனை பேரு? 14,700 பேரு. ஆனா அந்த வசனத்துல எங்க வசனம் சொல்லுது? 46 வாசிங்க. 46 மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதில் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றார். பாருங்க, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து என்ன புறப்படுச்சா? கோபம் புறப்படுது. கோபம் புறப்பட்ட உடனே முறுமுறுக்கிறார்கள். இப்ப கர்த்தர் சொல்ல முறுமுறுக்கு என்ன ஆராதனை, என்ன ஒரு ஜெபம், என்ன துதி? உண்மை சொல்ற, உங்களுக்கு பிடிக்குதோ அப்படி உள்ளத்துல சொல்றாங்க. 100% சொல்லாது, எங்கேயுமே சொல்லாது. கர்த்தர் இல்லை. ஆனா கர்த்தருக்கு தெரியும் உன் வாயில பேச உனக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை வருவதற்குமே கர்த்தர் அறிந்திருக்கிறாங்க. உள்ளத்தில் அறிந்திருக்கிற கர்த்தர் வசனம் சொல்லுவீங்க பாருங்க. என்ன சொல்ற? கர்த்தருடைய கோபம் எங்க புறப்படுது? தேவ சன்னிதானம் புறப்படுது. மேல் வசனத்தை வாசிங்க. 42 வாசிங்க. 42 சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை எங்க இருக்குது? தேவ சன்னிதானம் தான். இப்ப தேவ சபையில என்ன இருக்கு? தேவ சன்னிதானத்துல, கர்த்தர் சன்னிதானத்துல மகிமை இருக்குது, கோபம் வருது. அப்ப தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறவர்கள் மகிமை பார்க்கிறார்கள். தேவனை முறுமுறுக்கிறார்கள். மோசேக்கு ஆரம்பம் முறுமுறை என்ன ஆராத, என்ன ஜெபம், எல்லாம் சாவரம், எல்லாம் ஒண்ணு நீங்க பார்க்கல, எல்லாம் செத்து போச்சு, இப்படி செத்து போச்சுன்னு சொல்லி பேசும் பொழுது கர்த்தர் அதனால
பயங்கரமா கோபம் இருக்குது. அல்லேலூயா. தேவஜன தேவ குடும்பங்களே, ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த கோராக்கி புத்திரருக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாதபடி, தேவன் ஆராதிக்காதபடி இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, மீண்டும் உதவி செய்ய உயிர்ப்பிய மாட்டவர். உங்களுடைய ஜனங்கள் மகிழ்ந்து கனி கூறும்படி என்னை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டேனோ, உயிர்ப்பிய ஆண்டவர என்று சொல்லி நீங்க பார்க்கலாம். இல்லையா? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நீங்க புலம்பல் 5ஆம் அதிகாரம், புலம்பல் 5ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு. அதுல எதிர்ப்பு புலம்பல்ல பாருங்க, அவர் சொன்னாரு, இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நெஞ்சை நோக்கி பாரும், எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் பிரதேசத்தால் வசமாகவும் தாண்டி போயிட நிக்கச்செல்வரானோம் கர்த்தர் தகப்பன் இல்லை, எங்கள் தாயின் விதைகளை போல் இருக்கிறார்கள். எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம், எங்கள் விரைவில் விளைகிறையுமாய் வருகிறது. பாலச்சுமன் எங்கள் கருத்து நோக்கிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இந்த வசனம் வாசிங்க, 14 வாசிங்க. 14 முதியோர்கள் வாசல்களில் உட்காருகிறதும் வாலிபர் கிணறுகளை வாசிக்கிறதும் நின்று போயிற்று. எங்கள் இருதயத்தின் களிகூறுதல் ஒளிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. ஏதோ நடந்து போச்சு. ஏன்னா எங்களுக்கு என்ன ஒன்று போச்சு, எங்கள் வாயின் தலையிலிருந்து கிரீடம் விழுந்து போச்சு, அதனால எங்கள் இருதயம் பலட்சியமாயிற்று. கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்பவும் பூர்வ காலத்திலிருந்து போல எங்கள் நாட்களை புதியதாக்கும். பூர்வ காலத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் என்ன பண்ணுவோம், புதிதாக்குங்க. நம்ம அதான் சொல்ல, அதான் கர்த்தர் விரும்புறாரு. நம்ம விசுவாசம் நம்பிக்கை இருக்குதா? நம்ம பூர்வ காலத்துல ஐயோ சாமி 5 ரூபாய் சம்பளம், 500 ரூபாய் சம்பளம், 5000 சம்பளம், 8000 சம்பளம், 10,000 சம்பளத்துல ஒரு பிரச்சனை இல்லை, சந்தோஷம் மகிழ்ச்சியா இருந்தோம். ஐயோ போதுமானது, பயங்கர சந்தோஷம், ஒரு பிரச்சனை இல்லை. தேவன் ஆராதிக்க பயங்கர சந்தோஷம், கற்றுக் கொடுக்கறதுக்காக சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய கமிட்மெண்ட், அது பிரச்சனை, இது பிரச்சனை, இது போராட்டம் ஒன்றுமே சூடுமா இருக்கும். இல்லையா? ஆனா ஓட்டம் ஜாஸ்தி இருக்குது, மகிழ்ச்சியோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓடுறோம், குடும்பம் ஓடுறோம், பிள்ளைகளும் ஓடுறோம், எல்லா வேலையும் செய்யறோம். ஆனாலும் என்ன இல்லையா? மகிழ்ச்சி இல்லை. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் சொல்லுகிறார், நாங்கள் ஆண்டவரே நீங்க தலைவர்களுக்கு விழுந்து போச்சு, சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல. அவர் சொன்னாரு, கர்த்தாவே எங்களை உங்களுக்கு திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம் பூர்வ காலத்துல போல எங்கள் நாட்களை புதியதாகும். பூர்வ காலத்துல ஐயோ நம்ம கொஞ்ச நேரம் டைம் வந்தா போதும் பைபிள் எடுத்து வாசிப்போம், கொஞ்ச நேரம் டைம் வந்தா போதும் கொஞ்சம் கர்த்தர் வந்து பாடுவோம், புது ஆலயத்தை போட்டு பார்ப்போம். அல்லேலூயா. இதை கர்த்தர் விரும்புறாரு. நீ விரும்புற இல்லையோ கர்த்தர் மீண்டுமாய் உன்னிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். அப்ப சங்கீதக்காரர் சொல்றது போல, கோராக்கை பத்தி சொல்லுங்க போல, கர்த்தருடைய குடும்பங்களே உங்களுடைய ஜனங்கள் மகிழ்ந்து கனிகூறும்படி திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. எங்களை உயிர்ப்பிய ஆண்டவரே, எங்களை செத்து போயிருக்கிற ஜீவனில் ஆண்டவரே, நீங்க எல்லாரும் பாவத்தை மன்னிச்சிட்டீங்க, எல்லாரும் குறைவு மன்னிச்சிட்டீங்க, எங்க பாவத்தை மன்னிக்க கூடாதா? எங்களோட பாவத்தை மன்னிக்க கூடாதா? நீங்க மன்னிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறோம், பேசுறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வசதி என்ன, 4ஆம் அதிகாரம், இந்த கோராக்கி புத்திரர் எப்படி இருந்தாங்க, என்ன இப்படி செஞ்சிருக்காங்க அவங்க, அப்படி ஸ்தோத்திரம். ஏன் இப்படி உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, ஏன் அந்த மகிழ்ச்சி போனது என்று பார்த்து நம்ம முடிக்கலாம். கோராக்கி புத்திரர்ல என்ன 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது. ஆமென். ஒரு பாருங்க, இவங்க என்ன வேலை செஞ்சாங்க, என்ன வேலை செஞ்சிருக்காங்க, பணிவிடை செய்தவர்கள். எப்படிப்பட்ட பணிவிடை? மகா பரிசுத்தமான பணிவிடை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவங்க. கோராக்கை பத்தி ஏன் நீங்க சந்தோஷம் இல்லை சொல்றாங்க, ஐயோ நல்ல வேலை விழுந்தவங்க, தேவனுடைய காரியத்தை உண்மையா செய்தவங்க. என்னென்ன வேலை செஞ்சாங்க பாக்க தெரியுமா? கோராக்கை புத்திரர் கர்த்தர் அவர் சொன்னாரு, நீ லேவிக்கு என்ன வசனம் வாசிக்கலாம், அது கூட பாருங்க, 15 வாசிங்க. 4 என்ன வேலை, 4:15 வாசிக்கலாம். 4:15 வாசிக்கங்க. என்ன வேலை உங்களுக்கு? ஆலயம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பணிமுட்டுகளை
கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள். போதும் பாருங்க. இப்ப நீங்க வேதத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். என்னாகும் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா என்னாகும் 4ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிக்கும் என்னன்னா, இந்த கோராகி புத்திரர் ஒரு வேலையை கர்த்தர் பிரிச்சு கொடுக்கிறாரு. மோசையோட கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொரு கோத்திரத்தை பிரிச்சு கொடுத்துருப்பா, ஒவ்வொரு வேலையை செய்யணும். இப்ப சபையில ஒவ்வொருக்கும் ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்குறாரு. ஒவ்வொரு வேலையை அவங்களுடைய கிரகத்தின்படி செய்யணும்னு சொல்றாரு. இந்த கோராகி புத்திரருக்கு வேலையை கொடுக்கிறார். என்ன வேலை சொன்னா, ஸ்தோத்திரம். இந்த வேலை அவங்களுக்கு சொல்றது என்ன வேலை கிடைக்குது அவங்களுக்கு? என்ன வேலை? ஆசரிப்பு கூடாரத்துல கோகாத் புத்திரர் பணிவிடை மகா பரிசுத்தம் என்ன சொல்றாரு, பாழை புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரன் மறைவு திரைசிலை இறக்கி அதனால சாட்சி பட்டியை மூடி, இந்த மாதிரி தகசல் மூடி, அதெல்லாம் நிறைய வரும். 12ஆம் அதிகார வசனம் வர அவங்க செய்யற மேல ஆரோனும் அவருடைய ஊழியர் ஆசாரியர் எல்லாம் செய்வாங்க. எல்லாம் செஞ்சு மூடி வசனம் சொல்றது 15 வசனம், பாலையை புறப்படும் போது ஆரோனும் குமாரன் பரிசுத்தத்தையும் அதனுடைய சகல பணிமுட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போவதற்கும் வரக்கடவுள் தான் வேலை அவங்களுக்கு. என்ன வேலை? அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமான தொடாத கடவுள்கள் ஆசிரியர் கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே ஒன்னும் வேலை. என்ன வேலை? பரிசுத்தமான என்ன வேலை சொல்லுங்க? கோகாத் புத்திரர் என்ன வேலை? கோகாத் புத்திரர் என்ன வேலை? பரிசுத்தமான வேலை, பயங்கரமான வேலை. என்ன வேலை? பரிசுத்த ஸ்தலத்தை சுமக்கணும், அதனுடைய சகல பணிமுட்டுகளை மூடி. பாருங்க, அதெல்லாம் இல்ல பாருங்க, அது மூடி எல்லாம் வைக்கிறது அவங்க வேலை இல்ல. சகல பணிமுட்டுகளையும் சகல காத்து உள்ள வச்சு தகஸ்தோடு எல்லாம் வச்சு எங்க ஸ்டெப்ஸ் அடிக்கி சமூகத்தை பார்ப்பாங்க, எல்லாம் ஆசாரி செஞ்சிருவாங்க. செஞ்சு எல்லாம் வச்சு மூடி தங்கினே மூடி வைப்பாங்க. அத ஒவ்வொரு தலையை வச்சு சுமக்கணும். எங்க போகணும்? பாளையம் புறப்படுறது வேலை. அவங்களுக்கு வேலை என்னன்னா, எப்ப அந்த ஆராதனை கூட ஆசாரி கூடும் இந்த பாளையம் எப்ப வேற இடத்துக்கு போதும் அப்ப இது சுமந்து போடும். கர்த்தருடைய அந்த பணிமுட்டுகளை கிருபையினால சுமந்து போன திருப்பி ஆண்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, சுமை இதுவே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி என்ன சொல்றாருன்னா, லேவியருக்குள்ளே கோகாத் வம்சமாகிய கோத்திரத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள். இதப்ப முன்னாடியே சொல்லிட்டு ஆண்டவர் முன்னாடி கர்த்தர் மோசேயோட சொல்லுகிறார், மோசே என்ன கான்ஃபிடன்ட் வேலை ஒண்ணு இல்ல, நீங்க நான் தான் யோசனை பண்ணேன். இப்ப ஈபில் பண்ண வச்சுக்கோங்க. ஈபிலோட வேலை லைன் வேலை, சாதாரண கீழே பார்த்தா வீட்டுல வேலை. ஆனா அந்த ஸ்டேஷன் சப்ஸ்டேஷன் இருக்குல்ல, அது ஒரு சின்ன மிஸ்டேக், பை மிஸ்டேக்கை நீ இறங்குச்சுன்னா நீ ஆள் அவுட். அப்படியே சுருட்டுகள்ல அவ்வளவு ஹெச்டி வோல்ட், ஹைடென்ஸ் வோல்ட் அது. அப்ப கேவியில் வரும் அந்த வோல்ட் எல்லாம் 2000 கேவி 220 கேவி நமக்கு வரும். அப்ப அந்த அவ்வளவு வோல்டேஜ் நீ பக்கம் ஜஸ்ட் அதுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு சில மீட்டர் சில அடி டிஸ்டன்ஸ் இருக்கும், அது பக்கத்துல சரம் இழுத்துரும். அப்பேற்பட்ட வேலை செய்யணும். அவ்வளவு ஆனா அது என்ன வேலை? பயங்கரமான வேலை, மகிமைக்குரிய வேலை, ரொம்ப பார்ப்பது ஆச்சரியமான வேலை, நம்ம அற்புதமான வேலை, ஆனா டேஞ்சரான வேலை இல்லையா? அப்ப தேவனுடைய ஊழியமா தான், தேவனுடைய சபையா தான் இது ரொம்ப ஆஸ்வாதமான வேலை தான். ரொம்ப கத்திருக்கிற மற்ற வேலைக்காட்ட ஊழியம் என்பது ஆஸ்வாத வேலை தான், ஆனால் டேஞ்சரான வேலை இல்லையா? தேவ பிள்ளைகள், தேவ குடும்பங்களே மிக டேஞ்சரான வேலை தான். அது ரொம்ப கேர்ஃபுல் நடத்தணும். கேர்ஃபுல் நடக்கலைன்னா வசனம் சொல்லுது, உனக்கு ஐயோ. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாக்கிறத பார்த்தா டவுட் தெரியுது. நீங்க மீகா நினைக்கிறேன், மீகா ஒரு வசனம் இருப்பாங்களேன், மீகால ஒரு வசனம் இருக்கும். மீகால இருக்குது, எசேக்கியேல் இருக்குது. நான் மீகா கூட சொல்றேன். சின்ன சொல்றேன், பார்த்து சொல்றேன். அப்ப கர்த்தருடைய ஆடுகளை
மேய்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஊழியத்துல அந்த ஊழியம் செய்யறப்ப, ஏன்னா அந்த ஊழியம் லேவி ஊழியத்தை சொல்லி சொல்றதுனால சுமக்கிற ஊழியம், சுமை சுமக்கிற ஊழியம் செய்கிற லேவியருக்கு கர்த்தர் திருப்பி சொல்லுகிறார். பார்த்து மோசையோட ஆரோட சொன்னாரு, எப்பா இந்த ஜனம் ரொம்ப கேர்ஃபுல்லான ஊழியது, சுமக்கிற ஊழியம். விஷயம் என்னன்னா அவங்க மூடி வைக்கிறாங்கல்ல, அது தொடர்ந்து பார்த்தா போய் செத்துவாட்டாங்க. தொடர்ந்து பார்க்க அவங்க என்ன வேலை, ஆசாரம் வந்து எல்லாம் மூடி போடுவாங்க. எல்லாம் மூடிட்டு எல்லாம் மூடின உடனே என்ன பண்ணுமா, ஸ்தோத்திரம் என்ன பண்ணும், அவர் சுமக்கிறதா வேலை. பானைக்கு எப்பொழுது புறப்படுவதோ அப்பொழுது அவர் என்ன பண்ணும், சுமக்கணும் என்று கர்த்தர் சொன்னார். பிரேசலாம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை வசனம் என்ன சொல்றது வாசிக்கலாம். நீங்க அது என்னாகும் 4ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்ற ஆசிரியர் என்னாகும் 4ஆம் அதிகாரத்திலே ஏன் இவங்களுக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் வருதுன்னு சொன்னா, அடுத்த மாசம் சொல்லுது 19 வருஷம் வாசிங்க. 4:19. அவர்கள் மகா பரிசுத்தமானவைகளை விட்டுகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியதாக என்ன செய்யணும் சொல்றாரு. ஆரோனுக்கு மோசேகிட்ட, ஆரோனுக்குமார் கிட்ட, ஆரோனும் அவன் குமாரனும் வந்து அவர்களில் அவனவனை அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்கிறார்கள். அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக. என்னதான் போடுறாங்க, என்ன அடிக்கடி பொண்ணுங்களை தூக்குறாங்க. நம்ம தூக்குற ஒரு கிரியேஷன் வரும் பார்த்தீங்களா, டெய்லியும் போய் சுமக்கிறான், டெய்லியும் சுமந்து போறான். என்னதான் உள்ள வைக்கிறாங்க, எப்படி கட்டி வைக்கிற தூக்கி அவளை தூக்கி போடுவாங்க. அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா, ஒரு கிரியேஷன் வரும்ல, இதை பார்க்க கூடாது கத்த சொல்றாரு. திரும்ப நம்ம வேதத்தை எடுத்து வாஸ்தவத்துல அந்த கோராக்கிற புத்திரதான் திரும்ப நான் சொன்னேன், நீ ரொம்ப ஆசீர்வாதமான, ரொம்ப டாப்பான ஊழியம், ரொம்ப சீக்கிரட்டான ஊழியம், ரொம்ப அதாவது என்ன சொல்லுவாங்க ஈபி மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான ஊழியம் வேலை செய்யும்போது அது மகிமையும் இருக்கும், பிரச்சனையும் இருக்கும். அல்லேலூயா. அப்படிதான் லேவி புத்திரன் கோராக்கியம், இந்த கோராக்கிய புத்திரருக்கு ஒரு ஆசீர்வாதம் மற்றவங்க சொல்லிட்டாரு, நீங்க செய்யற எல்லா வேலையை காட்டிலும் இந்த கோராக்கிய புத்திரன் ரொம்ப பரிசுத்தமா வேலை செய்யறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சி இருக்குல்ல, சபையில என்ன பண்ண, நான் தான் பாடித்த போது தூய்மையா இருக்கணும். ஏன்னா எல்லாமே பாடித்த அதுலதான் வரும், அவங்க தலையெல்லாம் சுமக்கணும். கர்த்தருடைய பலிப்பெட்டி, கர்த்தருடைய பலிபீடம், பசுஸ்தலத்தில் இருக்கிற எல்லா பனிமுட்டுகள் எல்லாமே எங்க தூக்கி யார் தலைமை இருக்குது, அந்த கோராக்கு தலைமையில தான் இருக்குது. அதனால அந்த நம்ம தலைமையில தான் இருக்குது, நம்ம தூக்கி எங்க வச்சுட்டு ஜஸ்ட் ஒர்க் பண்ணி பார்க்கலாமா, பார்க்க கூடாது. இதற்கு அதான் கத்த கட்டளை. இப்படி பார்த்தாங்க, அப்படியே இல்லை. ஏன் இந்த பிரச்சனை இவ்வளவு வந்துச்சு, ஏன் சந்தோஷம் போயிடுச்சு அவனை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம். இந்த 18, 19, 20 வாசிங்க தெரியும் உங்களுக்கு, வாசித்தாச்சு. அப்ப என்னாகும் 16:1 வாசிங்க. 16:1 என்னாகும் 16:1 இதுக்கு இங்கிருந்து அப்படியே வந்துட்டு 16:1 என்னாகும் 16:1 வாங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரன். கோகாத் யாருன்னா, யாருக்கு பிறந்தவங்க, லேவி கோத்திரத்தார். லேவிக்கு பிறந்த கோகாத், மைக்கு வச்சு படிங்க, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேரேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழுப்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். இந்த நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், தேவனோட ஊழியத்தை நீங்க சர்ச்சில் எந்த சபையில பாருங்க, எந்த ஊழியத்துல பாருங்க, எந்த மிஷனரியில பாருங்க, யார் கர்த்தருடைய ஊழியத்தை நடத்துகிறார்களோ, யார் சபை நடத்துகிறார்களோ, யார் இந்த கர்த்தர் ஆராதனை நடத்துறதுக்கு முன்னாடி நிற்கிறார்களோ,
அவனை தான் பசத்தோடு டச் பண்ணுவான். அவ்வளவுதான் பண்ணுவான். இவன் மோசேயும் ஆரோனும் நல்ல ஊழி செய்ய கத்தோட ஒழித்து கத்தோட மாத்தி கேட்கிறாங்க. ஆனா இந்த கோராக்கு என்ன பண்ண லேவி கோத்திரத்துக்கு பிறந்த அவன் லேவி பிறந்த கோகாத்து குமாரா இசையின் மகன் கோராக என்ன பண்ணா ரூப வம்சத்துல அந்த ரூப வம்சத்துல அவங்க யாரு அபிராமையும் வேலைக்கு குமாரா ஓனியும் கூட்டிக் கொண்டு, அது மட்டுமல்ல எல்லா கோத்திரத்திலும் இஸ்ரவேல் புத்திரர்கள் சபைக்கு தலைவர்களும் சட்ட தலைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களையும் 250 பேர்களோடு கூட மோசேயும் நிற்கிறான். என்ன சொல்லி நிற்கிறான் தெரியுமா? ஏன் சுமசுமக்கிறா கிருபைப்பட ஊழியதான், நல்ல ஊழியதான், இவனுக்கு ஊழி இருக்குது. அதனால சொன்னாரு ஊழி இருக்குது. ஆனா மோசைக்கு ஆண்டவர் நிற்கிறான். எப்படின்னா வசனம் சொல்லு பாருங்க. மோசைக்கு ஆண்டவர் உதவமாக கூட்டம் கூடி அவரை நோக்கி, நீங்க மிஞ்சி போகிறீங்க. யாரு? மோசே ஆளணும். நீங்க வேத்தியெழுத்து வாசிப்பு யாத்திரை வாசித்து பாருங்க. மோசே கத்த சொல்லுகிறார், மோசே எனக்கு முன்பதாக உண்மையிலும் அவன் என்னை முகமுகமாய் காண்கிறார். உங்களுக்கு பயமில்லாத போச்சு இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அவனை குறித்து பேச பயமில்லாத போச்சு. அவன் சொன்ன எல்லாம் பயந்தாங்க, ஆண்டவர் விட்டாங்க, எல்லாம் நடுங்கினார்கள். மோசே மட்டுமல்ல, சாரி இவங்க மட்டும் ஜனங்க மட்டுமில்ல, பார்வோனும் நடுங்கினான், பயந்தார். மோசை மட்டும் பார்வோன் ஜனங்களும் பயந்தார்கள். எகிப்திய பயம் உண்டாகிறது யார்? மோசேக்கும் யோசுவா கண்டு. ஆனா இங்க அவனுக்கு துணிகளை வந்துச்சு பாருங்க. இங்கதான் கத்துக்கு போகுது, இங்கதான் கிருபை அபிஷேகம் போகுது, அந்த மகிழ்ச்சி போயிருது. அவன் சொல்ற துணிகரத்தோடு கூட எல்லாரும் கூட்டி கொண்டு வரான். எல்லாரும் கூட வாங்க போய் பேசலாம், வாங்க இப்படி உடைத்து பேசலாம், இப்படி பாட்சம் பண்றாரு, இப்படி சபை இப்படி வாரம் பேசலாம், மோசே எப்படி பேசலாம். என்ன சொல்றாரு? சபையார் என்ன சொல்றாரு? சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். சபையார் எல்லாம் பரிசுத்தமானவங்க. நீ என்ன சும்மா அடிக்கடி வந்து அதை படி செய்ய, அது படி செய்யுது, இந்த படி செய்யுது, இது தப்பு, அப்படி நாங்களாம் கரெக்டா தான் இருக்கிறோம். என்ன சொல்றாரு? நாங்களும் கரெக்டா தான் இருக்கிறோம், சபையில பரிசுத்தமா இருக்கிறோம், நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நீங்க சபைக்கு என்ன சொல்றாரு? சபையில பரிசுத்தமானவங்க, கர்த்தர் நடுவில் இருக்கிறாரு, தேவன் நடுவில் இருக்கிறாரு. நீங்க என்ன இல்லாத நீங்க போக சொல்றீங்க? கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களே, நான் சொல்றாரு கர்த்தர் நடுவில் இருக்கிறார். கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்தீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். என்ன சொல்ல முடியும்? அந்த வாக்குவாதம் இல்ல மோசே, அந்த வாக்குவாதம் இல்ல. எப்படி சொல்ற? இவரு ஒரு 50 பேர் கூட்டிட்டு வாங்க, என் பக்கத்துல வாங்க, இங்க பாட்டு சண்டைப்படல. இங்கதான் கிருபை இருக்குது, இங்கதான் கிருபை பேசலாம், இங்கதான் பொறுமை இருக்குது. ஏன் பொறுமையாக சொல்றோம்? ஏன் வசனம் சொல்லுது? உலகத்தில் இருக்க ஜனங்களை காட்டி எல்லாரும் காட்டிலும் மோசே யாரு? மோசே எப்படிப்பட்டவன்? மிகுந்த சாந்தமுள்ளவன். குட், சாந்தமுள்ளவன், மிகவும் சாந்தமுள்ளவன். கர்த்தர் சொல்ற இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் மிகவும் சாந்தம் உள்ளவனாய் கர்த்தர் இருக்கிறார். சாந்தமுள்ள தேவனாய் கர்த்தர். அந்த சுவாமம் சாந்த குணம் உள்ளவன். அப்படிப்பட்ட சாந்த குணம் உள்ளவனே வசனம் சொல்லுது, வேற எதுவும் பேச முடியல, பேச முடியாதபடி மோசே அதை கேட்ட பொழுது முகமுப்புற விழுந்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஊழியமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், தேவையில் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை, நீ செய்யாத தப்புக்கு, உண்மையை செய்யாத தப்புக்கு மேல ஒரு குணம் வருதா சொல்றாங்களா, முகமுப்புற விழுந்து ஆண்டவன் கர்த்தர் பார்த்துக்கிறோம், கர்த்தர் பேசுவார். நீங்க மௌனமா இருந்தா கர்த்தர் பேசுற நாட்கள் ஒரு நாள் வரும். அல்லேலூயா. நீங்க செய்யாத குற்றத்துக்கு உன்னை அவமானப்படுத்தி உன்னை அந்த வீட்டை விட்டு அனுப்பினார்கள், நிச்சயமாக தேவ பிள்ளைகளே உன்னை அதே இடத்து கர்த்தர் அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா. அதே இடத்து கர்த்தர் அழைத்து கொண்டு போவார். உன்னை சோதனை பழத்தோடு கூட கிருபையோடு கூட முந்தின மகிமை காட்டுல பிந்தின மகிமையில நீ பழனோடு கூட கடந்து போவாய். அது மாற்று கருத்து இல்ல. வசனம் சொல்லுது, பேசுற ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் சொன்னாரு, அவர் கோராகியும் அவருடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் நம்முடையவன் இன்னான் என்றும் நம்முடைய சேரப்பட கட்டளையிட்ட பரிசுத்தவன் என்ன என்றும் காண்பிப்பார். அப்பொழுது அவன் எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை நம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். நீங்க இதெல்லாம் சிந்திக்காதப்பா. அவனுக்குள்ள என்ன சிந்தனைனா, நீங்க நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் செய்த கரெக்ட், நீங்க எப்படி உயர்த்துறீங்க, இப்படி பிரிக்கிறாங்க. அப்ப புரிஞ்ச உடனே அவர் சொன்னாரு, சரிப்பா நாளைக்கு வாங்க, கர்த்தர் சமூகத்து வாங்க, யார் பெரியவன் கர்த்தர் யார் நம்முடைய அவர் தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவி புத்திரரை கேளுங்கள். என்ன சொன்னாரு? லேவி புத்திரரை கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகள் செய்யவும் சபையாரை முன் நின்று அவர்களை செய்ய வேண்டிய
வேலைகளை செய்யவும் உங்களை தம்மடியில் சேர பண்ணும்படி இஸ்ரவேல் தேவன் இஸ்ரவேல் சபையார் இருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோடு கூட தேவிப்பதற்காகிய உங்களுடைய எல்லா சகோதரியும் சேரப்படினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ. என்ன சொல்றாங்க? சொல்றோம்ல, ஒரு ஊழியம், ஒரு சின்ன ஊழியம் இதுதான் செய்யறாரு, அது அற்பமா நினைக்க கூடாது. அப்போ இவங்க நினைச்சாங்க என்ன அற்ப காரியங்கள் கேட்கிறாருன்னா, இவர் சுமக்கிற வேலை தான் எங்களுக்கு, வெறும் சாதாரண சும தெரிஞ்ச வேலை எங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் இவன் தூக்கி போறது, அது அவனா அந்த வேலை செய்யறான் அப்படி சட்டை போட்டுக்கிறான். வசனம் ஒவ்வொருத்தரும் ஒரு சட்டம் இருக்குல்ல, நாடு அப்படி கட்டு ஊழி ஆசாரி எப்படி இருக்கணும். லேவில இருக்கிற லேவி கொடுத்து ஆரோன் பிள்ளைங்க எப்படிங்கிறாங்க, நல்ல நாடு ஆசாரி வாங்க, ஆசாரி பிடிக்கணும், நல்ல ஆசாரி சிப்பா வந்து தலை தூப்பி எல்லாம் வச்சுட்டு நிறைய இதுல எல்லாம் 12 22 கல்லுல வச்சிருப்பாங்க, பாக்குறதுக்கு கம்பீரமா இருப்பாங்க. இங்க சாதாரண எல்லா வேலையும் முடிஞ்ச பின்னாடி பாலை எப்ப புறப்பட அப்பதானே எங்க வேலை. அப்ப என்ன பண்ணுவோம், நீங்க கூட்டு நாங்க லேவு கொடுத்தா லேவு குடும்பம் தான், நாங்க ஊரே சேர்ந்து வச்சிருக்க ஆண்டவர். ஆனா என்ன பண்ணுவீங்க, நீங்க கூட்டு போய் தலையில வச்சு சும்மா தூக்கி போடணும், நார்மல் தூக்கி போடணுமா? என்ன சொல்றாரு, அற்ப காரியமா நினைக்கிறீங்களா? அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தை தேடுகிறீர்களோ? இப்பொழுது அடுத்து என்ன நினைக்கிறாங்க அவங்க, ஏன் ஆசாரிய ஆகக்கூடாது? நான் ஏன் ஆசாரிய ஆகக்கூடாது? நான் வெறும் சுமசுமுகிற வேலையா? வெறும் வேட்டு தூக்கணுமா? பாழைய எடுக்கணுமா? ஏன் நான் ஆசாரியன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சொல்லி மோசே அவரோட கூட பேசுறாரு. நான் சொன்னாரு, இதற்காக நீ உன் கூட்டத்தை அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாக கூட்டக்கூடியவர்கள், ஆரோனுக்கு விரோதமாக நீ உருவருக்கிறது அவன் எம்மாத்திரம் என்ன? ஆரோனை பார்த்து பேசுறீங்களே, ஆரோனை திட்டுறீங்களே, அவன் ஆசாரியனுக்கு ஆர்வம் அவனை திட்டாங்க. இது ஒரு நாள் நடக்கும், பைபிளுக்கு ஒரு நாள் நடந்த காரியம் இல்லை, டெய்லியும் பிரச்சனை நடந்திருக்குது. அவர் சொன்னாங்க, ஆரோனை பார்த்து திட்டுறீங்களே, ஆரோனை பார்த்து பேசுறீங்களே, இது எந்த ஏன் இப்படி பண்றீங்க? ஆசிரியப்பட தேர்ந்தீங்க, நீங்க தேர்ந்தீங்களா? அப்படி கேட்கும் பொழுது தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். 14 வாசிங்கள. மேலும் நீ எங்களை பாலும் தேனும் முடிகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள். இது என்ன பண்ணிட்டாரு? 13 வாசிக்கும் பொழுது 12 பின்பு மோசே எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்தனுப்பினார், அவர்கள் நாங்கள் வருகிறதில்லை சொல்லிட்டார். நினைச்சு பாருங்க, சபை கூடுதோம், ஒரு பயங்கர கூட்டம் நடக்குது, பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அத்தனை ஜனங்களை 2 பேரும் கூப்பிடுறாங்க, பெரிய ஆளுங்க அவங்க. தலைவசம் சொல்லுது, தலைவர்கள் சொல்ல வசம் இல்ல, தலைவர்கள் இல்ல, நியமிக்கப்பட்ட தலைவர்கள். அவங்க 2 பேரும் கூப்பிடுறாங்க, வாப்பா நீங்க, நான் வர முடியாது, நீங்க வர முடியாது சொன்ன உடனே அடுத்த வருஷம் இந்த வனாந்தரத்தை என்ன சொல்றாங்க, சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இந்த வனாந்தரத்தைகளை கொன்று போடும்படி பாலும் தேனும் விடுகிற தேசத்தில் நீங்களை கொண்டு வந்து அற்ப காரியமோ எங்களுக்கு குலைத்தனம் பண்ண பாக்குறாயோ? நீ என்ன ராஜாவாக பாக்குறியா? நீ சொல்றதை கேட்க வேணாங்க, வேலை பாரு போ அப்படி திட்டிருக்காங்க. அடுத்து சொல்றாரு, மேலும் நீங்க எங்களை சொன்ன வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை, இந்த மனிதனுடைய கண்களை பிடிக்க பார்க்கிறாய், நாங்கள் வருவதில்லை என்றார்கள். ஒரே அடி சண்டை கொடுத்தாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நைட்டு பகல 40 நாள் சாப்பிடாத, 20 12 பாராத ஜனங்களுக்காக நடத்த சொல்லி அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னிச்சு சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்து அழைத்து கொண்ட ஜனங்களுக்கு என்ன சொல்ற மோசே பார்த்து, என் ஜனத்தை கண்ணை பிடுங்க பாக்குறேன், நீ என்ன செய்யற? இப்படி எங்களுக்கு பாடுதலோட தேசத்தை கொடுத்துட்டியா? ஒண்ணுமே நாங்க வந்தது நல்லா அங்கிருந்த பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படத்தக்கதாக மோசேயோடு பேசுகிறார்கள். அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக. மோசே கோபம் வந்த உடனே வேற எதுவும் செய்யல. ஆண்டவரே, அவரு வேலை என்னங்குது? என்ன சொல்ல, ஆண்டவரே அவர் செய்யற காணிக்கை என்ன பண்ணுங்க, அங்கீகரிக்காதீங்க. ஆசம் போச்சுன்னு அர்த்தம். ஓகே, அங்கீகரிப்பாங்க. நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக் கொள்ளவில்லை, அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பும் செய்யவில்லை. இப்ப தன்னை கர்த்தரிடத்துல ஒப்புரவாக்குறார். அவங்க என்ன சொல்ல, நம்ம வசனம் சொல்லுது, காரணம் இல்லாம இட்ட சாபம் பழிக்காது, அப்படித்தானே? இப்ப ஒருத்தர் நீங்க ஒரு பொருளை கொடுத்துட்டீங்க, ஒரு காரியம் செஞ்சுட்டீங்க, நான் உங்களோட எல்லாம் வாங்கி சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டோம். அப்ப நீங்க சொன்ன, ஏன் அப்படி பண்ணிட்டீங்க? கடந்த நாட்கள ஒரு பாஸ் சொன்னாரு,
அது நான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த பாஸ்டர் என்ன சொன்னார்னா, ஒரு பிரதர் வந்து சர்ச்சில் இருக்கிறாரு, ஊழியத்துக்கு கூட ஹெல்ப் பண்றாரு, நிறைய ஹெல்ப் பண்ண சப்போர்ட்டா இருக்காரு. ஆனா அவருடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமா இருக்குது. அப்போ பாஸ்டர் போனாரு, பிரதர் நீ இப்படி எல்லாம் காரியம் செய்ய தப்பு, என்ன செய்யாத அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு கஷ்டம் வந்துச்சு. என்ன பாஸ்டர் சொல்லிட்டாரு, இவங்க காணி கொடுக்குறாரு. ஆரம்ப நாட்கள்ல காணி கொடுக்குறோம், சர்ச்சை நடத்தணும், தேவையை சந்தேகப்படணும் அப்படின்ற சுச்சுவேஷன் பாஸ்டுக்கிறாரு. அப்ப இந்த காணிகளை கொடுக்கறது என்ன பண்றாரு, இந்த காணிகள் சரியா உங்களுடைய இந்த கேரக்டர் இப்படி பண்ற வேலை எதை செய்யணும் தவறுன்னு சொல்லிட்டாரு. தப்பு பார்த்தா ஒரு ஊழியக்கார வேலை காசுக்காக என்ன பண்ண, நாளைக்கு கணக்கு கேட்பாருல்ல, எந்த காசு தான் வாங்கி போடுறீங்க. அசன் சொல்லுது, 2 காரியத்தை நீங்க கர்த்தருடைய ஆழத்தை கொண்டு வரக்கூடாது. என்னது? 2 காணிக்கை வரக்கூடாது. என்னென்ன காணிக்கை தெரியுமா உங்களுக்கு? இல்ல, 2 காணிக்கை உங்க சபையில் நீங்க வந்து காணிக்கை போடக்கூடாது. அது ஒழிக்காத பண்ண தெரியல. ஆனா பைபிள் வசனத்தின்படி வேசி பணம் வரக்கூடாது, வேசியின் பணத்தில் கூடக்கூடாது, நாயின் கிரயத்தை சேர்ந்து கூட வரக்கூடாது. நாயின் கிரயமும் வேசி பணமும் தேவனுக்கு வரக்கூடாது, ஆசீர்வாதம் இல்லை. அது மாதிரி தேவனுக்கு விரோதமான பணங்கள் வரும் பொழுது ஆசீர்வாதத்தை வச்சுட்டு அப்படி பாஸ்டர் ஒரு புத்தி இருக்கு பாஸ்டர், இது வேணாம் தவறு ஏதோ சொல்லியிருக்காரு. அந்த பழக்கத்தை சொல்லிட்டாரு. ஆனா அவரு என்ன, அது அக்ஷரம் உள்ளவர்கள் என்ன சொல்லுன்னா, போதருடைய சொல்லு கேட்கணும். வசனம் சொல்லுது, போதருடைய சொல்லு கேட்கலன்னா பின்னாடி பிரச்சனை வரும் சொல்லி, சரிப்பா சாரிப்பா சரி செஞ்சிடறேன் சொல்லிதான் பரவாயில்ல. அது ஒரு கருத்து மாற்று வழி கொடுத்துருப்பா, ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாரு, அதை கேட்காத இடம் துணிகரமா இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப என்ன பண்ண, சபைக்கு வர பிரச்சனை, போராட்டம், பயங்கர சண்டை. பாஸ்டர் கிட்ட இங்க என்ன தேவை பண்ணாரு, என்னன்னைக்கெல்லாம் என்னென்ன மாசம் காணி கொடுத்தாரோ, என்னென்ன மாசம் தசமா கொடுத்தாரோ, என்னென்ன மாசம் காணி கொடுத்தாரோ, எதுக்கெல்லாம் கொடுத்தாரோ, சேனமா கொடுத்தாரோ, அது கொடுத்த மொத்த லிஸ்ட் போட்டாரு. மொத்தம் லிஸ்ட் போட்டு இந்த காசு கொடுத்தாரு. எப்படி இருக்கும்? இப்படி ஊழியக்காரர்களே பாருங்கள, பயங்கரமா ஆடிப்பட்டாரு, பயங்கரமா ஆடிட்டாரு, பயங்கரமா சொன்னார், பயங்கரம். ஒரு நாள் 2 நாள் நிறைய. அது மட்டும் இல்ல, அவர் மந்திரம் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்தாரு. இங்க பெரிய பெரிய ஆளுங்க சொல்லி பார்த்தாரு. இது எப்படிமா கேட்கற பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் முடிவு பண்ணாரு, மந்திரம் ஏற்று போயிட்டாரு. அப்ப என்ன அவன் இயேசு ஏற்றுக்கிட்டு இருக்காரு, எவ்வளவு எந்த அளவுக்கு பிசாசோட பாதி சரி பாதிக்கு மேல கொண்டிருக்கிறான் பாருங்களேன். ஒரு துணிகரமா தேவன் ஆராய்ந்து கர்த்தருடைய காலத்தை கொடுத்துட்டு நீ போய் தேவனை விட்டுட்டு மந்திரவாதிகிட்ட போய் பாஸ்டர் மந்திரம் பண்றான். அவனுக்கு மந்திரம் பண்றத இன்னொரு பாஸ்டர் சொப்பனத்தை கத்து வெளிப்படுத்தினார். அந்த ஊழியக்காரங்களுக்கு, பாஸ்டர் உங்களுக்கு விரோத மந்திரம் அதை பண்றான் பாரு பாஸ்டர், கேரளா பாரு பாஸ்டர். அவன் பாஸ்டர் நானும் பார்த்தா இருக்கிறேன். 3 நாள் மாசம், இதனால 3 நாள் பச்சை தண்ணி குடிக்காதபடி, சாப்பிடாதபடி, இரவும் பகலும் ஜெபிக்கிறார் பாஸ்டர். எனக்கு திரையரசப்பா நீ இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறீங்க. அவர் சொன்னாரு, அவர் சொல்ல ஒரு காரியம், அமர்ந்திருக்கிற காரியம் சொன்னாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே தேவஜனங்களுக்கு விரோதமாக அப்படி ஜெபம் பண்ணாரு. 10:30 மணிக்கு காவை தட்டுறாரு. ஜெபத்தை முடிக்க போறாங்க, சாப்பிட போறாரு. 3 நாள் ஜெபம் முடிஞ்சிச்சு, சாப்பிட உபாசம் முடிய போகுது. காவை தட்ட சத்தம் கேட்க திறந்து பார்த்து அவர் பாட்டி, நான் இனிமேல் கேட்க மாட்டேன், ஏதோ பண்ணிக்கோங்க, எனக்கு வேணாம், காசுல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இன்னும் பார்க்கவே இல்லை. என்ன சொல்ல வராரு, ஒரு ஊழியத்துல எப்ப எதிர்க்கான்னு தெரியாது. என்ன நடக்கும், பிசாசு அப்படி தூண்டி விட்டுருவோம். ஏதோ பிரச்சனை நல்ல ஜெபிக்க, நல்ல ஆராதிக்க, நல்ல தொழுகிற பிள்ளைகளை கர்த்தர் விரோதமா சபைக்கு எழுதுவான். நம்ம எழுப்பலையா, சத்தியம் எழுப்பலையா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி எழுப்புறாங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் போன் பண்றாங்க, நம்ம போன் நம்பர் வாங்குறாங்க, போன் பேசுறாங்க, நம்மளோட நண்பர்கள் வாங்க பாஸ்டர் பண்றாங்க, நம்ம எங்க போனோம் அங்க போனோம் கேட்கிறாங்க. நம்ம அந்த நாட்கள்ல மோசே போல மௌனமா இருந்தோம், அவ்வளவுதான். கர்த்தர் பார்த்து கொள்வார், அவ்வளவுதான் சொல்றோம். நம்ம சண்டை போட வேலை இல்லை, நம்மளுடைய வேலை இல்லை, அவர் பார்த்து கொள்வார். நான் உண்மையா நாம் நியாயமா இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு அந்த வழக்காடுவார். அது மாற்றுறது இல்லை. உனக்கு விரோதமாக யார் பேசினாலும் சரி, உன் சொந்த குடும்பம் பேசினாலும் சரி, சொந்த சகோதரர் பேசினாலும் சரி, யார் பேசினாலும், ஊழியக்காக பேசினாலும் சரி, நான் தைரியம் சொல்லுங்க, தேவன் குடும்பத்திலே தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நான் இப்படி செய்ய ஆண்டவரே, நான் செய்யறாங்க ஒப்புரவாய் தேவ சமூகத்தில் மனதோடு நிற்பேனால் நிச்சயமாக கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. மோசே சொல்லுகிற, ஆண்டவரே இவ்விடத்துல ஒன்றும் எடுத்து கொண்டதில்லை, ஒரு நான் கழுதை முதலாக நான் எடுத்து கொண்டது கிடையாது, ஒரு 5 பைசாக்கள் வாழ்ந்தது கிடையாது, என்னுடைய சரீரத்தின் தேவையை முன்னெடுத்து வாழ்ந்தது கிடையாது. அப்பதான் கோபம் வருது இல்ல,
கோபத்தினால இவர் காணிக்கு அமெரிக்கா சொன்ன வார்த்தைப்படி அவர் சொல்ல எனக்கு ஒண்ணுமே கிடையாது, இவங்க ஒண்ணுமே எடுத்துக்கொள்ளது, இவங்க ஏமாத்தின கிடையாது, கத்துல உப்புருவாங்க மோசே. அத சொன்ன உடனே அப்ப மோசே கோராகை நோக்கி, நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் பாருங்கள், நீயும் அவர்களும் ஆரோனும் வந்திருங்கள். உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூப கலசங்களாகிய 250 தூப கலசங்களையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். நீயும் ஆரோனும் தன் தன் தூப கலசத்தை கொண்டு வாருங்கள் என்றார். என்ன சொன்னாரு? ஏன் தூபகலசம் சொன்னாரு? தூபகலசம் யார் செய்யற வேலை? ஆசாரியர் செய்யற வேலை. இவன் எதுக்கு ஆசைப்பட்டான்? இவங்க எதுக்கு ஆசைப்பட்டான்? எதுக்கு ஆசைப்பட்டான்? மோசே சொல்றாரு, என்னது ஆசைப்படி கேட்கிறாரு? ஆசாரிகளுக்கு ஆசைப்பட்டான். அதனால என்ன செஞ்சாரு மோசே, உனக்கு என்ன வேலை? வா செக் பண்ணிடலாம். யார் கர்த்தரை அழிந்து கொடுக்குறாரோ நீ தூபம் சேர்த்து 250 பேர் வந்தாங்க. யார் மோசேக்கு ஆரம்ப உறவுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? எத்தனை பேர் இருக்குன்னு சபையெல்லாம் சேர்ந்து 250 பேரு வசனம் இருக்குதுல்ல. என்ன சொல்ற பாருங்க, 250 பேர் கூட மோசே முன்பாக நிற்கிறான். போயிட்டு போராக்கு 250 பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க. அந்த 250 பேர் கிடைக்கல. ஒவ்வொருத்தர் நானும் ஆசை நான் மாற நினைக்கிறேன். வா எடுத்து வா, நீ தூக்கல சேர்த்துக்கோ. நீ தூக்கல சேர்த்துக்கோ. இந்த தூக்கல் அக்னி போட்டு வாங்க. யாருடைய தூபகலசத்தை யாரோட அக்னி கத்த பட்சிக்கிறது அவன் தான் உங்களுடைய ஆசாரியம். சேலஞ்ச். எப்படி எளிய நாட்கள்ல நீ கண்ணுட்டி மாட்டு வெட்டு, நானும் வெட்டுறேன், யாரோட அக்னி இருந்து அப்ப தேவன் சொன்னால அதே மாதிரி மோசே ஒரு சேலஞ்ச் பண்ணுகிறார். நீ எடுத்து வா, எடுத்து வா, எது கூட நீ பார்த்தல வா பேசலாம். வசனம் சொல்லுது, அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் அக்னியையும் தூப வர்க்கத்தையும் போட்டு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசேயும் ஆரோனும் அங்கே நின்றார்கள். அவர்களுக்கு விரோதமாக போராது அந்த வசனத்தை பாருங்களேன். அந்த 19 வசனத்துல அவர்களுக்கு விரோதமாக போராத சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வர செய்தார். எல்லாம் ஒருத்தர் 250 பேர் சொன்னார்ல. மோசே என்ன சொன்னாரு? 250 பேர் தூப சேர்த்து சொன்னாரு. இது இப்படி நான் சொல்றது 250 பேர் என்ன சொன்னாரு மோசே. ஆனா இவரு இந்த போராட்டம் என்ன பண்றோம்? எல்லா சபையும் நாங்கப்பா, நீ வா நீ வா நீ வா நீ வா நீ வா நில்லு வா. அந்த மோசே கூட என்னன்னு பார்க்கலவா? என்னமோ அவன் தான் அவனோட தான் கத்துறது மாதிரி, கத்துற அவனோட பேசுற மாதிரி நம்ம கூட இல்லையா? நம்ம என்ன சொல்றான்? கத்த ஜனத்தின் நடுவில் இருக்கிற நீங்க ஏன் பேசுறீங்க? கத்த தேவனாய் கத்த நடுவில் இருக்கிற நீங்க ஏன் பேசுறீங்க? ஆரோடைய மோசை மாதிரி பேசுறாங்க போறாங்க. அப்படியா? வாங்க கத்த நம்ம கூட இருக்க, வாங்க பார்த்தல வாங்க. 250 பேர் மட்டும் இல்ல, சொல்லியிருக்க மோசே வாங்க சபையெல்லாம் கூட்டு வர. சபையெல்லாம் கூட்டு வந்து ஆசாரியனா இருக்கிற ஆரோனுக்கும் பேச மோசே கூட நிற்கிறாங்க. வசனம் சொல்லுது, அவர் எல்லா சபையெல்லாம் முன்பாக கூடி வர செய்தார். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. தேவ குடும்பங்களே, சபையில தேவனுடைய மகிமை காணும் பொழுது ஆசுவாதம் மட்டுமல்ல, சாபத்தை கொடுத்துரும், கோபம் வந்துடும். தேவ சபைகளுக்கு அசப்போட வைராக்கியத்தோடு கூட தேவ சபை சன்னிதானத்தை கர்த்தருடைய வெளிப்படுத்த நின்றால் ஆசுவாதம் இல்லை. இந்த இடத்துல நின்று நீ யாரையும் ஆஸ்வதிக்கிறதா சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். யாரும் சபிக்காதீங்க. காரணம் போட்டோம் அப்படியே போட்டோம் எங்கேயோ நாசப்போம். ஒரு வாயிலிருந்து புறப்படக்கூடாது. சோதரும் கெட்ட வார்த்தைகள் வாயில புறப்பட சொன்ன அதே தேவன் தான் ஜெபித்தலும் என்ன சபித்தலும் வாயில புறப்படக்கூடாது. தேவனாய் கர்த்தர் மோசே விட்டாரு. நாட்டம் ஒண்ணு இல்லாட்டும் எனக்கு ஒண்ணு இல்லை. அவர் சபை போற கூட்டு வந்துட்டு முன்னாடி நிற்கும் பொழுது பேசுறார். நினைச்சு பாருங்களேன், ஒரு தேவனுடைய கிருபையில இருந்தா, தேவனுடைய பிரசனம் இல்லாத இருந்தா, தேவனுடைய மகிமை மோசம் இல்லாத இருந்தா என்ன நடந்திருக்கும்? அவனை அப்படியே எல்லாம் அடிச்சிருப்பாங்க, கல்லெழுதி கொண்டு இருப்பாங்க. அப்படின்னா ரொம்ப மோசம். ஒரு டைம்ல கத்திர ஸ்தோத்திரம் மோசையும் ஆரோனையும் காலையும் யோசுவா பார்த்து கல்லெழுதி சாமர்த்தியம் முடிவு பண்ணாங்களே. அப்படி சொன்னாரு. சபைகளை வந்தது, கர்த்தர் மோசையோடு ஆரோனோடு பேசி கர்த்தர் பேசுறாரு.
இந்த சபை விட்டு போப்பா, எல்லாம் விளையாங்க, சபை விட்டு எல்லாம் போய் நீங்க 2 போங்க, பாராளு மோசம் போடு, எல்லாம் வெளியே போங்க, இவன் ஒரே டைம் அழிச்சிடன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனா ஒரு ஊழியக்கார், நல்ல ஒரு ஊழியக்கார், எனக்கு பிடித்த பழைய ஏற்பாடு ஒரு நல்ல ஊழியக்காரன் மோசே. ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்க அனுப்பப்பட்டிருக்கிற மோசே, உள்ளத்தை உண்மையாகவே கத்தரை ஏற்றுக்கொண்ட மோசே. அதனாலதான் எத்தனை பிரச்சனை வந்தது நம்ம சொல்லுவோம் பாருங்க, இந்த வழியில ஆண்டவர் நடிச்சிடாதீங்கப்பா, வேற விட்டுருங்க. சொல்ற வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். இதான் ஊழியக்காரன் இருதயம். மொத்த மனசு தப்புடிட்டு ஆண்டவரே, இந்த ஜனங்களை கூட்டு வந்து யார் கூட்டு வந்தது? ஆனா வந்தது சபைப்புறம் வந்திருக்குது. ஆனா யாரும் அழைக்க வந்தது? யார் கூட்டு வந்தது? கோராகு சபைப்புறம் கூட்டு வந்திருக்கிறான். ஆனா மோசே என்ன சொல்லிட்டு வந்தாரு? 250 பேர் வர சொன்னாரு. இவன் என்ன பண்ண? எல்லாரையும் கூட்டு வந்து நிக்கிறான். அப்ப கர்த்தர் சொன்னாரு, இவ்வளவு துணிகரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மோசே ஆரம்ப 10 தூரம் விலைக்கு மோசே சபையை விட்டு சபையை ஒழிச்ச மொத்தம் க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஆண்டவர் போகும் மோசே, தெய்வ சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய குடும்பங்களே, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன்னை நேசிக்கிறவர்கள் கூட, உன்னை நம்புறவர்கள் கூட உன்னை விரோதமாக குற்றம் சுமத்தலாம், பாவமான காரியம் சுமத்தலாம். நீ அவனை சுதந்திரம் பேசலாம். ஆண்டவருக்கு ஆண்டவரை இவரை இந்த ஒரே ஒருத்தருடைய பாவத்தை நிமித்தமாக நான் சொல்றேன், ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கு ஒரு முழு போய் தெரியுமா முடியுங்க? ஒரு மனுஷனுடைய பாவத்தை நிமித்தம் முழு குடும்பத்தை கர்த்தர் அழித்து விடுவார், கண்டிப்பா அழித்து விடுவாங்க. கர்த்தர் சோதரம் பாரு, ஒருத்த மனுஷன் எல்லாம் அழித்து பிளான் பண்ணார் ஆண்டவர். ஆனா கர்த்தர் சோதரம் சொன்னாரு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு தாத்தா அபிராம் அவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போகும் என்று சபையாருக்கு சொல்லிவிட்டார். சபையாருக்கு சொல்லுவார். அவங்களோட வாசல் பேரு சொன்னாரு. இங்கதான் நம்ம ஒரு ஊழியர் சொன்னாரு. இங்க அவர் சொன்னாரு, என்ன சவால், ஒரு ஊழியக்கான சவால் சொன்னாரு. அவர் பேசுறார், சபையை நோக்கி, இந்த துஷ்டமனின் சகல பாவங்களிலும் நீங்கள் மாறிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாமல் விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவர்கள் ஒன்றிய கொள்ளாதவர்கள் அவர் சொன்னார். சொல்லிட்டு 28 வருஷம் வாசிங்க. 28 வாசம். அப்பொழுது மோசே, இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும், அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து, சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். ஆமே, போதும். என்ன சொல்றாரு? இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சும்மா வந்து அதை சொல்ல கர்த்தர் பேசுறா, இது கர்த்தர் பேசுறாரு, உண்மை அதான் அர்த்தம். சும்மா அது கர்த்தர் சொன்னாரு, இப்படி போகாதீங்க, அது பண்ணா இது பண்ண சொல்றான், கர்த்தர் நடக்கிற பேசுறான்னு சொல்றான் அப்படின்னு மோசையோட கர்த்தர் மோசையோட சபையா பேசுவதனால அவர் மோசையோட ஒரு வயிறாக்கி வச்சு இப்ப என்ன சொல்றாரு? இந்த கிரிகள் எல்லாம் செய்வதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகள் நான் என் மனதின்படி செய்வது என்றும் நீங்க எதனால் அறிவினால், நீங்க மனிதர் சாகுபடி சாதாரண மனுஷன் சாகுபடி சாப்பிடாது, சாதாரண மனுஷன் சாகுபடி நீ ஏன் சாப்பிடாது, திடீர்னு வியாதி வந்து திடீர்னு இருப்பது சாப்பிடாது. ஆனா கர்த்தர் என்னை அணைப்படுது மெய்யானால், என்னை கர்த்தர் ஊழிக்கு அனுப்பியிருக்கிறார், அவர் சொன்னபடி நான் செய்யணும் சொல்லி நம்பது மெய்யானால் எப்படி சாகணுமா? வித்தியாசமா சாகணும். வாசிக்கிறோம். 30 வாசிங்க. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். இந்த பூமி 2 பிளந்து செங்கடலில் பிளக்கு செய்தவர் யாரு? யார் கூட இருந்தது? அப்ப மோசே தானே. கோலிட்ட செங்கல் பூமோசே ஆண்டு கேட்கிற, ஆண்டவரே இந்த செங்கல் ஏன் என்ன கேட்கிற? கோல் நீண்டு வெளியே போயிரு. மோசே பவர் கொடுக்கிற ஆண்டவர். நீ வேதத்துக்கு வாசித்து பார்த்தா மோசே சொன்னார், கர்த்தர் சொன்னார், மோசே நான் உங்களோட இருக்கிறேன், நான் உங்களுக்கு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். இப்படி பயங்கரம் சொன்னார். மோசே சொன்னாரு, ஆனா எல்லாரும் சாப்பிடாது, எப்படி சாப்பிடணும்? ஒரு புதிய காரியம் செய்யணும்,
பூமி ரெண்டா பிறகு உள்ள போயிடும். இதுவரை யாரும் பார்க்கிறாங்க. கடல் ரெண்டா பிறகு உள்ள போனது எகிப்து ஜனம் கடல் ரெண்டா பிறகு உள்ள போயிட்டாங்க. ஆனா மோசே சொல்லுகிறான், பூமி ரெண்டா பிறகு தேவனோட பேசவர்கள் உள்ள போட சொல்லிட்டாரு. சொல்லுது, அவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராவுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. எல்லாம் போச்சு. இருக்கிறது நான் தான் அடிக்கடி சொல்லுவேன். யாரும் பேசுறாங்கள நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் காரியம், நீங்க எல்லாரும் என் சகோதரன் சகோதரியும் எந்த ஊழியக்காரன் இப்படி பேசாதீங்க. அவனுக்கு கரும்பு இருக்குது, அவன் சரியில்லை, அது நிப்பு சரியில்லை, பேச்சு சரியில்லை, அவன் பாட்டு பாட சரியில்லை. ஏதையும் நீங்க ஒரு வேலை யூடியூப்ல பாக்குறீங்க, என்னையா பாட்டு பாடுறாரு, என்னையும் அவன் கொடுத்து கரும்பு கதை கொடுத்துருக்கிறான். நான் ஒண்ணு சொல்றேன், அவங்க இந்த நம்ம யூடியூப்ல சில பேர் இந்த பாஸ் தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு போஸ்ட் ஒன்று போட பார்த்தேன், போஸ்ட் பேசி இந்த ஊழியக்காரர் பாருங்க அப்படி சும்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணி பேசிப்பாங்க, அவனை அவமானப்படி பேசிப்பாங்க. அதெல்லாம் நீங்க தயவு செய்து பார்க்காதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ குடும்பங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, நீங்க பெற்றுக்கொண்ட கிருபையை எழுந்து போவீர்கள் 100%. நீங்க தேவனோட ஊழியக்காரர் விரோதமாக, பசுத்த விரோதமாக யாருக்கு தெரியும், எழுந்து போகாதபடி யாரை குற்றப்படுத்தாதீங்க. யாருமே பிளேஸ் என்ன பண்ண விடாது. நீங்க என்ன நடத்துங்க, நான் கரெக்டா நடத்தும், அந்த ஊழியக்காரர் சரியில்லை, அந்த பாசம் சரியில்லை, அந்த பிரசங்க சரியில்லை, நான் கரெக்டா நான் பாரு கரெக்டா பேசணும்னு அர்த்தம். கர்த்தர் சொல்லுகிறார், தேவ கொடுக்குற அப்படி செய்யக்கூடாது. தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஜனங்கள் உயிரோடு விழுந்து போனாங்க. இது பார்த்தோட உடனே ஒரு கூட்டம், பயங்கரமான கூட்டம், திரும்பி ஒரு கூட்டம் எழுது. என்ன சொல்லுங்க வசனாடு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பாத்தீங்க, பயங்கர கூட்டம் எழுது. ஐயோ இந்த ஜனத்தை சாவடிச்சு புலம்புறாங்க, அழுறாங்க, எல்லா ஜனம் சாகுறாங்களே, என்ன எப்படி பண்ணிட்டீங்க சொல்லி திரும்ப ஒரு கூட்டம் புலம்புது. திரும்ப ஒரு கூட்டம் புலம்புறதுனால வசனம் சொல்லுது, வேதத்தில் வாசிக்கும் பொழுது சபையார் மறுநாளில மோசேக்கு கோதுமா கூடி ஆசிரியக்கூடாது நேர பார்த்த பொழுது என்ன சொல்ற, மறுநாள் இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் மோசேக்கு விரோதமாக உருமுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள். இவ்வளவு பேரு தான் நீங்களே சாவடிச்சிட்டீங்க. திரும்பவும் எப்படின்னு ஊழியர் நினைச்சு பாருங்க. ஒரு ஜன கூட்டத்தை ஒரு ஊழியக்காரன் செஞ்சுட்டு சத்துட்டு அவங்க ரொம்ப சங்கடப்படுறாரு. மீண்டும் ஜனம் ஒன்று எழுதுது. என்ன பண்ணுது மோசம், தீவு சாவடிக்க முடியுமா? முடியாதில்ல. அப்ப கர்த்தர் பார்த்தாரு. உடனே கர்த்தருடைய மகிமை வசிச்சொழுது 46 சீக்கிரமா மோசே ஆரோன் கோபக்கார எழுந்து வெளியிட்டு அக்னி அவனுடைய போட்டு அதன் மேல் தூபத்துக்கு கர்த்தர் கோபம் வந்துச்சு. கர்த்தர் கோபம் வந்து உடனே மோசே பிள்ளைப்படும், ஐயோ கர்த்தர் கோபம், ஐயோ கர்த்தர் கோபத்தை உடனே போசாரு. நான் நினைக்கிறேன் கர்த்தர் பிள்ளைகள் ஆரோனும் மோசேயும் பேர் எடுத்துக்கிறாங்க, சபை பேசிருக்கிறாங்க, ஒரு கூட்டம் பேசிக்கிறாங்க, அங்க நிற்கிறாங்க. ஆனா அந்த கூட்டம் பேச ஆரம்பிச்சிச்சு, கர்த்தர் விரோதம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மோசே பேசுறாங்க, கர்த்தர் முடிவு பண்ணிட்டான். உடனே மோசே நினைக்கிறான், மோசே பார்த்து ஆரோன் ஓடி போ, தூரம் சேர்த்து போய் தேவ சபை ஓடு. எதுக்கு வசதி பாருங்க, சீக்கிரமா சபைக்கு போய் அவர்களுக்காக பாவனை செய். ஒரு ஊழியக்கார வேலை. தேவனுக்கு விரோதமாகவும் தேவ சபைக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு மோசேக்கு விரோதமாகவும் ஊழியர்கள் பேசும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டிய காரணம் தெரியுமா? ஒரு சபை, ஒரு குடும்பம், ஒரு ஊழியக்காரர் என்ன செய்ய வேண்டிய காரணம்? அவனுக்காக பாவனை ஆண்டவரை மன்னி, ஆண்டவரே இவங்க மன்னி மனுஷன் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். சீக்கிரமாய் போய் அவனுக்கு பாவனை செய்ய கர்த்தர் சொல்லியிருந்து கடுகோம் புறப்படுது. ஐயோ கோபப்படும், ஓடுப்பா, ஓடு ஓடு ஓடு. யார் அனுப்புறாரு? ஆரோன் அனுப்புறாரு. மோசே ஓடி போய் அவர் அனுப்புறாரு. மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. ஜனங்களுக்குள்ள வாதம் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில வியாதி தொடர்ந்து பிரச்சனை போகாத காரணம் தெரியுமா? எல்லாரும் ஊழியக்கார திட்டுறது, பாஸ்டர் திட்டுறது, அந்த ஊழியக்கார சரியில்லை, அந்த ஊழியக்கார சரியில்லை, இப்படி பேசணும் அப்படி பேசணும் அப்படி பட. தயவு செய்து காலை கடிச்சு பிடிச்சு கேட்கிறேன், தயவு செய்து அப்படி யாரும் சொல்றாங்க. அநியாயமா நீங்க ஆசிரியர் வந்து போவீங்க. உங்களுக்கு காரியம் பார்த்துட்டோம். உனக்குள்ள கிருபை கேடு. கர்த்தர் வசனம் இருக்குது, நிறைய கர்த்தர் தேட வேண்டிய காரியம் இருக்குது, பேச வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. ஆண்டு இப்படி பேசிருக்கிற, அற்புதம் செஞ்சீங்க, அதை செஞ்சீங்க, அப்படி பேசு. யாரை குறை சொல்றாங்க? அவன் அப்படி சரியில்லை, அந்த பாஸ் சரியில்லை, அந்த ஊழியம் சரியில்லை, நெவர் சொல்லவே சொல்லாத. யாரும் எல்லாரும் மேலானவர்கள் தான். கர்த்தர் ஊழியம் செய்ய எல்லாரும் மேலானவர்கள். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தோம். அவருக்கு ஜெபம் பண்ணும். தவறு செய்யறா ஒரு வருஷம் சொல்லுது இல்லையா, பாவத்துக்கு என்ன மரணம் உண்டு,
மரணத்தை பாவம் பண்ணு, மரணத்தை பாவம் பண்ணு. ஒரு சகோதரன் மரணத்தை ஏதுவா பாவம் செய்யப்படுது, நீ அவனுக்கா ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தை கேட்பாருமே, ஜெபம் பண்ணு. ஓகே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதெல்லாம் எந்த ஊழியக்காரன்னு சொல்லாத, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கிருபை இழந்து போகாத. அது சொன்னது. அப்ப சீக்கிரம் போப்பா சொல்லிட்டு மோசே சொன்னபடி ஓடி போய் ஜனங்களுக்கு வாதிட்டு தொடங்கிச்சு. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. வாதை நிறுத்தப்படும் சொன்னா தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து போராட்டம், தொடர்ந்து வியாதி, ஏதோ பிரச்சனை வருது பாஸ்டர், ஏதோ போராட்டம் வருது, வாங்க ராமத்துக்கு முறை வாங்க பாஸ்டர் ஜெபம், என்ன பிரதர் புதுசு ஜெபம், இல்ல வாங்க, இல்ல வாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க, இல்ல தொடர்ந்து பிரச்சனை சொல்றாரு, சரி இதை சொன்னாரு. அப்ப இதுதான் ஒரு விசுவாசம். ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை தொடர்ந்து வருது, போராட்டம் வருது, வாங்க ஜெபம் பண்ணலாம். வசனம் சொல்லுது, செத்தவர்களுக்கும் உயிரிழக்கும் நடுவுல ஒரு ஆசாரியன் ஜெபம் கத்த ஜெபத்தை செத்தவர்களுக்கும் உயிரோடு நடுவில் நிற்கிறதுக்காய் கத்த வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆசாரியும் வழிபடுத்தும் மண்டபத்தில் அழுது பிளவு கத்த ஜெபத்தை கேட்பார். வழிபடுத்து மண்டபத்தில் தண்ணீர் விட்டு அழும் பொழுது தேவனாய் கத்த ஜெபத்தை கேட்பார். மாற்றுகிறது இல்லை. அதான் ஒருத்தர் சொல்றோம், அந்த ஆசாரியம் ஒண்ணுமே இல்லை, ஆடிதான் போதுமாங்க. அதான் கிருபை. உண்மையிலிருந்து அபிஷேகம் தான், உண்மையிலிருந்து அபிஷேகம் தான். சும்மா வராரு சொல்லிட்டு போயிருமா? ஜெபத்தை கேட்ப நம்ம என்ன பெரிய இவங்கள ஜெபம் பயங்கரம் பண்ண முடியுமா? ஜெபத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒரு விஷயம் அற்புதம் செய்யுங்க, ஒரு விஷயம் மனவரைக்கு அற்புதம் செய்யுங்க. மனதுரைக்கு கண்ணீரோடு தேவசபை காத்திருக்க ஜெபம் பண்ண பொழுது கர்த்தா அற்புதம் செய்வார். இப்ப இப்படி ஒரு காலகட்டத்தில் செத்து போன இருக்கிற குடும்பம் தான் யாரு குடும்பம்? என்ன குடும்பம் அது? கோராக்கு குடும்பம். ஏன் அவங்க திரும்ப சந்தோஷம் கேட்கிறாங்க? கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யப்பட்ட வேலை அன்று வசனம் சொல்லுது, அன்னையிலிருந்து கர்த்தர் சொன்னார், லேவியும் ஆரோனை தவிர யாரும் ஊழியம் செய்யப்பட்டார். அதுக்கு பின்பதாக இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆரோன் குடும்பத்தால் வேற யாரும் செய்யப்பட்டார். இந்த ஊழியம் வேற யாரும் செய்வானப்பா, இது வேணாம். அன்னைக்கு போன ஊழியம், அன்னைக்கு போன கிருபைதான் இந்த கோராகி புத்திரர்கள். இந்த லேவி குடும்பத்தில் பிறந்த இந்த கோராகி குடும்பத்திற்கு கத்து கொடுத்த வேலையை அற்பமா எண்ணியதுனால, ஆசாரியப்பட்ட தெரிந்தனால கத்து கோராகி புத்திரை அநேக வருஷங்களை தெய்வோட மகிமை பார்க்கல, தெய்வ ஆலயத்துக்குள்ள வரல. அதெல்லாம் சொல்றாங்க. 85 சங்கீதம் வாசிக்கும் பொழுது நிறைய கோராகி வாசித்து பாருங்க. நீங்க 85 மற்றும் 80 கூட எடுத்து பாருங்களேன். 80 அதான் சொல்றாரு. 80 சங்கீதம் எடுங்க. 80 சங்கீதம் கூட அதான் சொல்லுவாரு. மேல வாசிங்க. சாட்சி விளங்கும்படி சோசானியும் 80 இது 85 அது ஆசாப்பு சங்கீதம். கோராகி புத்திரருக்கு நிறைய வாசி கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அதான் நீங்க வந்து 85 வாசிக்கிறீங்க இல்லையா? 85 கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை முடிச்சுங்க. 6ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. முடிச்சிடலாம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பீங்க. இப்ப என்ன போயிடுச்சு? அவங்களுக்கு எழுந்து போச்சு, கிருபை போயிடுச்சு, ஆண்டவருடைய செய்த ஊழியம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. யாரு? எங்களுடைய பிதாக்கள், கோராகி புத்திரர்கள் இருக்கிற பிதாக்கள் செய்த தவறுனால கர்த்தருடைய கிருபை போயிடுச்சு. ஆண்டவரை வசனம் சொல்லுது. அப்ப நீங்க கேட்க உங்களுக்கு யாருமே சந்தேகம் வரலையே? யாருமே சந்தேகம் வரல. ஒரு சந்தேகம் என்ன சொல்லுங்க? கோராகி புத்திரர் என்ன பண்ணிட்டாங்க? வந்து குடும்பம் இருந்தாங்க, மனைவி பிள்ளை இருந்தாங்கல்ல, மனைவி எல்லாம் இருந்தாங்கல்ல. அப்ப எப்படி இவங்க இங்க வந்தாங்க? என்ன செஞ்சாங்க? சங்கீதம் வரும்போது எப்படி இன்னும் எப்படி எனக்கு உயிர் கேட்கிறாங்க? அவன் கடந்த 2ஆம் பிறந்த உள்ள போயிட்டாங்க. இப்ப ஒரு வருஷத்துல வாசிங்க. என்ன ஆகும்? 26-12 வாசிங்க. அது நீங்க அந்த ரெஃபரன்ஸ் இருந்தா மட்டும் தான் நீங்க அழைய கேள்வி கேட்க ஆரம்பம். வாசிங்கள 26-11 என்ன ஆகும்? 26-11 கோராகி குமாரரோ சாகவில்லை. சொல்றது குமாரர்கள் குமார்த்திகள் எல்லாம் இருந்தாங்க. கர்த்தர் சொல்லுகிறார்,
அவருடைய கோராக செய்ய தவறு நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளை கத்த சாக வெடிக்கவில்லை. அல்லேலூயா. இந்த கோராகியோட சரித்திரத்தை நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் நிறைய மணிக்கூற பிரச்சனை பண்ணலாம், பேசலாம். நிறைய காரியம் இருக்குது. அவர் தேவனுக்கு விரோதம் எதிர்த்துட்ட காரியம், அவர் ஆதியத்தோட காரியத்துல இருந்து கத்த கோராகி கொடுக்கிறது எப்படிலாம் எங்கிருந்து வந்திருக்கு. அந்த எலியா பின்னார் யாரு, ஊசியர் யாரு, ஊசியரோட சகோதரர் யாரு, இதெல்லாம் காரியங்களை வாசிக்கும் பொழுதுதான் ஒரு சரித்திரம் புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இதுக்கு நம்ம கத்த சொல்லுகிறார். இன்னைக்கு வாசத்த சங்கீதப்படி எதுக்காக இதை கத்த எழுதி வச்சிருக்கிறேன்னா, ஒரு வசந்த அது சங்கீதம் 102 18 வசனம் வாசிக்கலாமே. 18 வசனம் வாசிங்க. 102:18 சங்கீதம் 102:18. பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். பின் சந்தைக்கு எழுதப்பட்டிருக்குது. எதுக்கு எழுதப்பட்டிருக்குது? இந்த கோராய் முத்திரை இப்படி பின்மாறி போனாங்க, தேவ விரோதம் எழுதினாங்க, தேவ ஊழியத்தை எதிர்த்து நின்றாங்க, ஊழியத்தை விரோதம் இருந்தாங்க, அதனால டக்குனு திரும்ப எழுந்து போனாங்க, அது செத்து போனாங்க, குடும்பமே மறிச்சு போச்சு. இன்னைக்கு சந்தோஷமா தெரியுறாங்க. ஏன் சொல்லுகிறாரு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை மட்டும் துதிக்கணும். அவ்வளவுதான் அவன் வேலை. கர்த்தரை மட்டும் துதிக்கணும், பேசலாம். தேவனை மட்டும் ஆராதிக்கணும். யாரும் சரி, ஈவன் எத்தனை பெரிய ஆனா சரி, எப்படி பெரிய மனசுனா சரி, கர்த்தரை மட்டும் துதிக்கணும், பேசலாம். இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டு சமுத்திரத்தை தாழ்த்துவோம். ஆண்டு நாம் சொல்றது போல கர்த்தர் சொல்றோம், ஆண்டவரே முடிச்சன மகிழ்ந்து கழிவுபடி எங்களை திரும்பி உயிர்ப்பிக்க மாட்டேன். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டு 2025 இந்த 11 மாச காலம் நம்மளை பின்மாறி போயிருக்கலாம். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்ட நிமித்தமாக தேவனை மனவடிவா இருக்கலாம், தேவ சமூகத்தில் நிற்காத போயிருக்கலாம், ஜெபிக்காத போயிருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் தேவனுக்கு விரோதம் பாவம் செய்திருக்கலாம். தேவ குடும்பங்களை இன்றைக்கு ஆண்டு சமயத்துல கோராகின் புத்திரத்தில் உள்ள ஆண்டவரை எங்களை இப்படி விட்டு விடுகிறோம். என்றைக்கு மறக்காது இருக்கிறோம், உடைய கோபத்தை மறக்காது இருக்கிறோம். உடைய கோபம் நீடி பொறுமையில தேவான்சி ஆண்டவரை எசப்ப எங்களுக்கு இறக்கமான இரும் ஆண்டவரை, உடைய அநேக மன்னிப்பு இறக்கம் உண்டாயிரத்துக்கு ஆண்டவரை எங்களை ஒரு விஷயத்தை நிரூபிக் கொள்ளும் ஆண்டவரை. உடைய மகிமை மீண்டும் பெற்றுக் கொள்ள உடைய மகிமை நம்ம பாவ கிருபை கொடுங்க என்று சொல்லி ஆண்டு சொல்ல போராட்டம் கொடுத்திருப்போம். ஆண்டவரை எங்க ஒரு விஷயம் கூட மன்னிங்க, எங்க குற்றங்களை மன்னிங்க, குறைவுகளை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க, கசப்புகளை, வைராக்கியங்களை, பெருமைகளை, மேட்டுகள், இச்சைகளை ஒரு விஷயம் கூட மன்னித்து ஆண்டவரை நாமத்தை மீண்டுமாய் தகப்பனே, உங்க மகிழ்ந்து கழிவுகளை திரும்ப கொண்ட மாட்டவர, உங்க மகிழ்ந்து கழிவுகளை உயிர்ப்பே மாட்டவர, திரும்ப தாங்க மாட்டவர, நாங்க மகிழ்ச்சியோட கத்த ஆராதனை செய்ய கிருபை செய்ய மாட்டவர. சங்கீத 100 படப்பா நாங்க மகிழ்ச்சியோட ஆராதனை செய்ய தேவ கிருபை செய்வதற்காக செபிக்கிறார் சொல்லி அனுசரம் கூப்பிடுக்கலாம். கர்த்தரை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா.